நீங்கள் உலக பிரகாரமாக எத்தனையோ செய்திகளை பார்க்குறீங்க, அதை ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்டு இது சத்தியம் அப்படின்னு நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்தால் மற்றவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் மூலம் வெளிப்படும் தேவ வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடும். இப்படி நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்ப்போம் வாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதய சுத்தம் எப்படி வரும்? யோவான் 17:17 சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அதாவது இயேசு வாய் திறந்து சொன்ன உபதேசங்கள், வசனங்கள் எல்லாம் தேவனை தரிசிக்கக்கூடிய பரிசுத்தத்தை இருதயத்தில் கொடுக்குமாம். இதனால தான் யோவான் 15:3 தன் சீசரை பார்த்து, நீங்கள் இப்பொழுதே என் உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்றார். இந்த ஆத்ம பரிசுத்தமான இருதய பரிசுத்தத்தை கொடுக்கவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம். அதாவது உலகத்தின் பாவத்திற்காக இயேசு தன் விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை கொடுத்ததன் மூலமாக பாவ நிவர்த்தி உண்டாகிறதாம். பின்பு அவருடைய உபதேசம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பரிசுத்தையும் கொடுக்கிறதாம். இப்படி இயேசுவின் உபதேசம் மூலமாக இருதய சுத்தத்தை பெற்ற ஒவ்வொருவரும் ஆவியான தேவனை பரலோகத்திலே தரிசிப்பார்களாம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், அதாவது தேவனுடைய வார்த்தையின் மூலம் சத்தியத்தை அறிகிற ஞானத்தோடும் முழு இருதயத்தோடும் தொழுது கொள்ள வேண்டுமாம். ஆமென்.